கிருபை நிறைந்த நல்ல தெய்வம். பாருங்க, ஒரு மனிதனுக்குள்ள 3 விதமான நிலைமைகள் இருக்குது. சரீரம் இருக்கு, ஆவி இருக்கு, ஆத்துமா இருக்கு. ஆவி சிந்திக்குது, ஆத்துமா அமைதலா இருக்கு. இந்த ஆத்துமா ஜீவ சுவாசம், தெய்வத்துடைய ஜீவ சுவாசம். இது அழிந்து போகாது. மரணத்துக்கு அப்புறமும் ஆவி சுத்திக்கிட்டு இருக்கு. சரீரம் அழிஞ்சு போகுது. ஏன்னா அது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, மண்ணுக்கு திரும்பி போயிடுது. ஆனா மகிமையின் சரீரத்தை தெய்வம் தருகிறார். இந்த மகிமையின் சரீரம் உனக்கு கிடைப்பதற்கு தான் இயேசு இந்த மண்ணான சரீரத்துக்கு வந்தார். புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னா தெய்வத்துடைய பிள்ளை அப்படி கிடையாது. தெய்வத்துக்கு குழந்தையெல்லாம் பிறக்காதுன்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. இது குழந்தை இல்லை. இதை பார்த்து நிறைய மதங்கள் உருவாயிருக்கு. அப்பா சாமி, அம்மா சாமி, அதுக்கு பிள்ளைங்க சாமின்லாம் சொல்லி இன்னைக்கு ஜனங்களை வஞ்சித்து, ஜனங்களை முட்டாளாக்கி பகுத்தறிவு இல்லாமல் செய்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்து தெய்வத்துடைய வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பது தேவனுடைய சத்துவம், தெய்வத்துடைய வல்லமை. இதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒன்றும் புரிந்து கொள்ளாமல் இந்த உலகத்தில் வந்து சாதாரண சின்ன விஷயம், இன்றைக்கி இருக்கிற அட்வான்ஸு டெக்னாலஜியில் சின்ன பிள்ளைங்கள்லாம் புரிஞ்சுக்குது. தெய்வத்தை ஈஸியாக நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும். கடவுள் இல்லைன்னு சொல்கிறத விட கடவுளை ஈஸியாக ப்ரூவ் பண்ண முடியும். என் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். இன்று மனிதனுக்குள்ளே 3 இருக்குயா. மனுஷன் தூங்குறான். ராத்திரி அவன் தூங்கினாலும் அவன் காலை சுரண்டிப்பார், உள்ளங்காலை சுரண்டு அவன் காலை இழுப்பான். தண்டுவடம் வேலை செய்யுது, ஃபைனல் கார்டு வேலை செய்யுதுன்னு சொல்கிறான், முதுகெலும்பு வேலை செய்யுதுன்னு சொல்லி சின்ன வயசில் படிச்சிருக்கிறோம். அது எப்படி வேலை செய்யுது? மனிதன் மரித்ததுக்கு அப்புறமும், சரீரம் விழுந்ததுக்கு அப்புறமும் அவனுக்குள்ளே இருக்கிற ஆவி கவனிக்குது, பார்க்குது, உலாவுது. இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஆத்துமா கரைபட்டு போகாமல் இருப்பதற்கு, தேவனுடைய சுவாசம் இயங்குவதற்கு ஒரு மனிதனுக்குள்ளே தேவன் தம்முடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அவனுக்கு ஒரு ஆவி கொடுக்கப்பட்டிருக்கு. மனிதன் இந்த பூமியில வருவதற்கு முன்பாகவே அவன் பரலோகத்திலே ஆவிகளாக இருந்திருக்கிறான், ஜோதிகளாக இருந்திருக்கிறான். அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அனைத்தும் ப்ரூஃப் இருக்குது. தேவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து மாம்சமாகி மரியாளுடைய வயிற்றிலே வந்து பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்திருக்கிறார். எல்லாரும் உயிர் தெழணுங்கிறதுக்காக தான் இயேசு உயிர் தெழுந்திருக்கிறார். எல்லாரும் மரிக்க போகிறாங்கன்னா அவர் மரணத்தை எடுத்திருக்கிறார். அந்த மரணத்திலேருந்து நீங்கள் எல்லாரும் உயிர்ப்பித்து தெய்வத்தோடு கூட போய் இருக்க போகிறீங்கிறது தான் அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். வேறு ஒன்றும் இல்லை. அவரை அடித்து சிலுவையில் தொங்க விட்டுட்டாங்களே, அவரை காப்பாற்றலேன்னு எத்தனை பேர் நீங்கள் சொல்வது அல்ல. தெய்வத்துக்கு மரணம் தேவையில்லை. ஆனால் தெய்வம் உங்களுக்காக மரித்து நீங்கள் உயிர் தெழுவீர்கள் என்பதை ப்ரூஃப் செய்வதற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தாட்சியாக, ஆதாரமாக, ஆளுகையாக, அத்தாரிட்டியாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.